அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி அல் குரானின் தமிழாக்கத்திலிருந்து ஆல் இம்ரான் தொடர்ச்சி பார்க்கலாம். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு குழுவினர் உங்களிடையே கண்டிப்பாக இருந்திட வேண்டும். அவர்களே நல்லவை புரியும்படி ஏவ வேண்டும், தீயவற்றிலிருந்து தடுத்த வண்ணம் இருக்க வேண்டும். எவர்கள் இப்பணியை புரிகின்றார்களோ உண்மையில் அவர்களே வெற்றியாளர் ஆவார். எவர்கள் தம்மிடம் தெளிவான அறிவுரைகள் வந்த பின்னர் தங்களுக்குள் கருத்து வேறுபாடு கொண்டு பற்பல பிரிவுகளாய் சிதறின்று விட்டார்களோ அவர்களைப் போல நீங்களும் ஆகிவிடாதீர்கள். இத்தகைய நடத்தையை மேற்கொள்கின்றவர்களோ அவர்களுக்கு மறுமை நாளில் மாபெரும் தண்டனை உண்டு. அந்நாளில் சிலரின் முகங்கள் மகிழ்ச்சியால் மின்னிக் கொண்டிருக்கும், மற்றும் சிலரின் முகங்களோ துயரத்தால் கருத்து போயிருக்கும். எவர்களுடைய முகங்கள் கருத்து இருக்குமோ அவர்களை நோக்கி நீங்கள் நம்பிக்கை என்னும் அருங்கொடையை பெற்றுக்கொண்ட பின்னர் நன்றி கொள்ளும் போக்கினை மேற்கொண்டீர்கள் அல்லவா? இவ்வாறு நீங்கள் நன்றி மறந்து வாழும் போக்கினை மேற்கொண்டதால் இப்போது நரக வேதனையை சுவையுங்கள் என்று சொல்லப்படும். எவருடைய முகங்கள் மின்னிக் கொண்டிருக்குமோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளில் இருப்பார்கள், மேலும் அதிலேயே அவர்கள் நிலையாக தங்கி வாழ்வார்கள். இவை அல்லாஹ்வின் அருள் உரைகள். இவற்றை மிக சரியாக உமக்கு நாம் எடுத்துரைத்து கொண்டிருக்கிறோம். ஏனெனில் அல்லாஹ் அகிலத்தார்க்கு கொடுமை புரிய நாடுவதே இல்லை. வானங்கள் பூமி இவற்றில் உள்ள அனைத்து பொருட்களின் உரிமையாளன் அல்லாவே ஆவான். மேலும் எல்லா விவரங்களும் அல்லாஹ்விடமே திருப்பி கொண்டு வரப்படுகின்றன. இனி மனித இனத்தை சீர்படுத்துவதற்காக தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் மிக சிறந்த சமூகத்தராய் நீங்கள் இருக்கின்றீர்கள். நீங்கள் நன்மை புரியும்படி ஏவுகின்றீர்கள், தீமையிலிருந்து தடுக்கின்றீர்கள், மேலும் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்கிறீர்கள். வேதம் அருளப்பட்ட இவர்களும் நம்பிக்கை கொண்டிருந்தால் அது அவர்களுக்கான நன்மையாக இருந்திருக்கும். ஆனால் அவர்களில் சிலரோ நம்பிக்கையாளராக இருக்கின்றார்கள். அவர்கள் பெரும்பாலர் வரம்பு மீறுபவர்களாகவே இருக்கின்றனர். அஸ்ஸலாமு அலைக்கும்.